ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் பொது தமிழில் இருக்கிற 100 கொஸ்டின் ஒவ்வொரு நாளைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ பதிலும் அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1, பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. ஆப்ஷன் டி சரியான விடை. மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர். கொஸ்டின் 2, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். உதாரணம், ராவண காவியம் புலவர் குழந்தையால் எழுதப்பட்டது. இதற்கு சரியான விடை செயபாட்டு வினை. கொஸ்டின் 3, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. குமரன் கம்ப ராமாயணம் கற்றார். கொஸ்டின் 4, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. நடவாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயருக்கான சான்று. இதற்கு சரியான வினாவை எப்படி அமைக்கலாம்னா, எதிர்மறை தொழிற்பெயர் சான்று தருக. கொஸ்டின் 5, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. அன்பு செலுத்துதலே மனித நேயம் எல்லா உயிர்களிடத்தும். ஆப்ஷன் சி சரியான விடை. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதலே மனித நேயம். கொஸ்டின் 6, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பொருத்தமான வினையை எடுத்து எழுதுக. கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்துவிட்டான். அவன் பையன் பள்ளிக்கு இன்னும் வரவில்லை. கொஸ்டின் 7, பொருத்தமான விடையை தேர்க. எதிர்மறுத்து கூறல், இது மறைவிடை. உடன்பட்டு கூறல், இதற்கு நேர்விடை. நேர்ந்ததை கூறல், இதற்கு உற்றது உரைத்தல் விடை. இனமானதை கூறல், இதற்கு இனமொழி விடை. கொஸ்டின் 8, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆப்ஷன் டி சரியான விடை. உடுக்கை, உருமி, கனப்பறை, தவில், படகம். கொஸ்டின் 9, வேர் சொல்லை தேர்வு செய்க. உரைத்தான், அதற்கு உரை. சென்றனர், அதற்கு வேர் சொல் செல். கொஸ்டின் 11, ஏ என்பது என்னோடு பொருந்து சேர் கூடு என்னும் பொருளை உடையது. கொஸ்டின் 12, கடற்கலன்கள் எவை என கண்டறிக. விடை நாவாய், வங்கம், தோணி. கொஸ்டின் 13, பிழையற்ற தொடரை கண்டறிக. மயில் ஓர் அழகான பறவை. கொஸ்டின் 14, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொருத்துக. பேட்ரியாட்டிசம், அதற்கு நாட்டுப்பற்று. லிட்டரேச்சர், அதற்கு இலக்கியம். ஆர்ட் கேலரி, அதற்கு கலைக்கூடம். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி, அதற்கு மெய்யுணர்வு. கொஸ்டின் 15, ஒருமைப்பன்மை பிழை நீக்குக. மழையே பயிர் கூட்டமும் உயிர் கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றனக்கு புரிகின்றது. கொஸ்டின் 16, மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. சேவல் கொக்கரிக்கும் சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும். கொஸ்டின் 17, பிழை திருத்தம். சந்து பிழையை நீக்குக. தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன். ஆப்ஷன் ஏ சிக்கனமாக பயன்படுத்துவேன். பொருந்தாத இணையை கண்டறிக. பாலை ஏற்பாடுன்னு பாலை, அதற்கு நண்பகல். கொஸ்டின் 19, கலர் நிலம் எதிர்சொல் தருக. விடை திருந்திய நிலம். கொஸ்டின் 20, இடம் கூட்டல் எங்கும் சேர்த்து எழுதுக. இடம் எங்கும். கொஸ்டின் 21, சேர்த்து எழுதுக. காடு கூட்டல் ஆறு, காட்டாறு. கொஸ்டின் 22, ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக. 4 பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளன. கொஸ்டின் 23, ஒருமைப்பன்மை பிழை நீக்குக. லட்சுமி கூப்பிடுவாள். கொஸ்டின் 24, தவறான இணையை கண்டறிக. மக்கள் அஃறிணை பன்மைன்னு மக்கள் என்பது உயர்திணை. சரியான எண்ணடையை தெரிவு செய்க. 1 கூட்டல் ஐயம் ஓர் ஐயம். கொஸ்டின் 26, சரியான தொடரை தேர்ந்தெடு. அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. கொஸ்டின் 27, இளவேனிற் காலத்திற்குரிய தமிழ் மாதங்களை தேர்ந்தெடுக்க. விடை சித்திரை, வைகாசி. கொஸ்டின் 28, கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களில் செய்தி தொடரை தெரிவு செய்க. முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். கலைசொல் அறிக. ஸ்டோர்ம், அதற்கு தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா புயல். கொஸ்டின் 30, மிசை என்னும் ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் ஏவுகணை. கொஸ்டின் 31, கூற்று சரியா தவறா. தமிழ் மொழி எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அறச்சலூர் கல்வெட்டு சான்று அளிக்கிறது.
இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ளன. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்பட்டது. ஆப்ஷன் பி சரியான விடை. கூற்று 1, 2 சரி, 3 மட்டும் தவறு. கொஸ்டின் 32 குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. ஆப்ஷன் ஏ தவறான இணை உயிர் எழுத்துக்கள். மீத இருக்கிறது நல்லா கவனிச்சு பாருங்க. முதல் மூ மூ 10 பா பா 8 ஏணி ஏ ஏ. ஆப்ஷன் ஏல மட்டும் குறில் நெடில் வரல. ஊக்கு ஊ வரணும், ஏ வந்திருக்கு. கொஸ்டின் 33 இருபொருள் தருக. வழி நதி என்னும் இருபொருள் தரும் சொல் எது? விடை 6. இருபொருள் தரும் பல சொற்கள். உலகம் அதற்கு தரணி பார். ஆப்ஷன் சி சரியான விடை. பேசுதல் இருபொருள் தருக. உரைத்தல் விளம்புதல். கொஸ்டின் 36 சரியான சொல் எது? நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள். அதாவது மிகுந்த அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள். கொஸ்டின் 37 யாது என்ற வினா சொல்லை பொருத்தமான வாக்கியத்தில் அமைக்க. அறநெறி சாரம் என்பதன் பொருள் யாது? சரியான வினா சொல்லை இட்டு நிரப்புக. அண்ணா நூலகம் எங்கு உள்ளது? கொஸ்டின் 39 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. வ.உ.சி. சுதேச நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். இதற்கு வினாவை எப்படி அமைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, சுதேச நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார்? கொஸ்டின் 40 நான் வந்தேன் எனும் வாக்கியத்தினை எதிர்காலத்தில் குறிப்பிடுக. விடை நான் வருவேன். பதனம் என்பதன் வட்டார வழக்கு சொல் எது? விடை கவனமாக. கொஸ்டின் 43 கீழ்கண்ட வாக்கியத்தில் சரியான நிறுத்தற்குறியிட்டது எது? ஆப்ஷன் சி சரியான விடை. அடேங்கப்பா எவ்வளவு பெரிய ஏரி. கொஸ்டின் 44 அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்வுகளை வெளிப்படுத்துவது. விடை வியப்புக்குறி. சோநாடு என்பதன் மருவு. சோநாடு அதற்கு சோழ நாடு. இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. கிளாசிக்கல் லிட்டரேச்சர் அதற்கு செவ்விலக்கியம். கொஸ்டின் 47 என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் போவேனா என்று கூறுவது. ஆப்ஷன் டி சரியான விடை. வினா எதிர் வினாத்தல் விடை. டெபிட் கார்டு அதற்கு பற்று அட்டை. டெலிகேட் அதற்கு பேராளர். கொஸ்டின் 50 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. ஃபைல் அதற்கு கோப்பு. பேப்பர் அதற்கு தாள்னு இருக்கு. சரியான விடை தான். இருந்தாலும் பேப்பர் அதற்கு காகிதம் வரும். பென்சில் எழுதுகோல் சரியான விடை தான். ஆனால் பென்சிலுக்கு கரிக்கோல்னு வரும். கேள்வியில என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லா கவனிச்சு பார்த்துக்கணும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. ஃபைல் அதற்கு கோப்பு என்பது சரியான விடை. தாமரை இலைநீர் போல் உவமை கூறும் பொருள் யாதென கண்டறிக. இதற்கு சரியான விடை பட்டும் படாமல் இருத்தல். கொஸ்டின் 52 பேரறிவாளன் திருபோல என்னும் உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக. விடை பலருக்கு பயன்படும். கொஸ்டின் 53 சரியான இணையை கண்டறிக. இலவு காத்த கிளி போல அதற்கு ஏமாற்றம். கொஸ்டின் 54 வாக்கிய அமைப்பினை கண்டறிக. வீரர்கள் நாட்டை காத்தனர். இது செய்வினை. கொஸ்டின் 55 விடைக்கேற்ற சரியான வினாவை தேர்ந்தெடு. வ.உ.சி. அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். ஆப்ஷன் டி சரியான விடை. வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? கொஸ்டின் 56 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. வ.உ.சி. வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மைகள் பெற்றிருந்தார். இதற்கு சரியான வினா வ.உ.சி.யின் பன்முகத்தன்மைகள் யாவை? கொஸ்டின் 57 இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடு. குவிந்து குவித்து. சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர். கொஸ்டின் 58 சரியான சொற்றொடரை தெரிவு செய்க. தமிழகத்தின் வேர்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன். கொஸ்டின் 59 அகர வரிசைப்படுத்திய சரியான விடையை தேர்வு செய்க. கூற்று 2 மற்றும் 4 சரி. அழகு, அறிவு, அன்பு, அன்று, அன்னை. முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இரண்டாம் எழுத்தின் அடிப்படையில் அகர வரிசை அமையும். காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள், முத்தம்.
கொஸ்டின் 60. எழுதிய பாடல் எவ்வகை தொடர்? எழுதிய பாடல் அது பெயரெச்ச தொடர். பெயரெச்சத்துக்கும் வினையெச்சத்துக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை நம்ம சிம்பிளா பார்த்துடலாம். வினையெச்சம் பெயரெச்சம். செய்து முடித்தான் செய்த பையன். எடுத்து கொடுத்தான் எடுத்த பொருள். சென்று வந்தான் சென்ற பொழுது. வினையெச்சத்துக்கும் பெயரெச்சத்துக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். எழுதிய பாடல் பெயரெச்ச தொடர். மகிழ் என்ற சொல்லின் வினையால் அணையும் பெயரை தெரிவு செய்க. விடை மகிழ்ந்தோர். எழுது என்ற வேர் சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. விடை எழுதி. இது வினை எச்சம். கொஸ்டின் 63. வேர் சொல்லை கண்டறிக. கற்றார் அதற்கு கல் என்பது வேர் சொல். கொஸ்டின் 64. மாலா பள்ளத்தில் விழுந்தாள். கொஸ்டின் 65. சரியான தொடரை கண்டறிக. அறம் செய்ய விரும்பு. கொஸ்டின் 66. ஹுமனிட்டி அதற்கு மனிதநேயம். சரியான எதிர்மறை சொல்லை கொண்டு நிரப்புக. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள். அதற்கு எதிர்மறை சொல் அல்லல். மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. கொடியில் உள்ள மலரை கொய்து வா. கொஸ்டின் 69. மரபு வலுவற்ற தொடர் எது? குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை வனைந்தான். கொஸ்டின் 70. வழுவு சொல்லற்ற தொடர் எது? கண்ணா நேற்று வந்தாய். கொஸ்டின் 71. பொருந்தா சொல்லை கண்டறிக. மண்ணிட்டாளர் கண்ணுள் விளைஞர் காருகர். துகீர். இதுல பொருந்தாதது துகீர். துகீர் என்பதன் பொருள் பவளம். பொருந்தா சொல்லை கண்டறிக. நற்றிணை குறுந்தொகை கலித்தொகை இந்த மூன்றுமே 8 தொகை நூல்கள். மதுரை காஞ்சி என்பது 10 பாட்டு நூல். அப்ப இதுல பொருந்தாதது மதுரை காஞ்சி. அடுத்ததா 10ஐ படித்து வினாவிற்கு விடையளி. இன்றைக்கு பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. மொழிபெயர்ப்பு இல்லையெனில் உலகை எல்லாம் வளைவாக பிடித்திருக்கிற ஊடகத்தின் வளர்ச்சி இல்லை. தொலைக்காட்சி, வானொலி, திரைப்படம், இதழ்கள் போன்ற ஊடகங்கள் மொழிபெயர்ப்பால் தான் வளர்ச்சி பெறுகின்றன. விளம்பர மொழிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் ஆகியன வேற்று மொழி மாற்றம் செய்யப்பட்டு அனைத்து மொழி பேசும் மக்களையும் அடைகின்றன. இது மொழிபெயர்ப்பு காலம். காலையில் எழுந்தவுடன் நாளிதழ் படிப்பு மொழிபெயர்ப்பு மூலமே நமக்கு சாத்தியமாகிறது. கொஸ்டின் 73. இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு எது தேவைப்படுகிறது? விடை மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு இல்லையெனில் எதன் வளர்ச்சி இல்லாமல் போய்விடும்? விடை ஊடகம். மொழிபெயர்ப்பால் வளர்ச்சி பெறுவன யாவை? விடை இதழ்கள். விளம்பர மொழிக்கு எது தேவைப்படுகிறது? விடை மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு மூலம் நமக்கு சாத்தியமாவது எது? விடை நாளிதழ் படிப்பு. கொஸ்டின் 78. பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க. பகடு எருமைக்கடா. வேரி தேன். மேதி எருமை. களை அதற்கு கரும்பு. கொஸ்டின் 79. சொல்லுக்கேற்ற பொருள் இடம்பெற்றுள்ள தொடரை கண்டறிக. கோடு அதற்கு சரியான விடை மலை. மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கின்றன. சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எது? அல்லல் என்பது சேறு. கொஸ்டின் 81. சரியான எண்ணடையை தெரிவு செய்க. 1 கூட்டல் நாள் ஒரு நாள். சரியான எண்ணடையை தெரிவு செய்க. புல் கூட்டு பெயர். புல்லுக்கு புற்கட்டு. கொஸ்டின் 83. படலை என்பது மாலை. கொஸ்டின் 84. செறிவு என்பது முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல். கொஸ்டின் 85. கலை சொல் அறிக. ரினைசான்ஸ் அதற்கு மறுமலர்ச்சி. கொஸ்டின் 86. கூற்று காரணம் சரியா தவறா? இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். காரணம், தமிழகத்தில் இருந்து பெரும் படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர் பசும்பொன் முத்துராமலிங்கனார். கூற்று சரி, காரணம் சரி. கூற்று உன் பெரு முதலான துணை வினைகள் செயற்பாட்டு வினைகளாக அமைகின்றன. காரணம், செயற்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயற்பாட்டு வினை. கூற்று சரி, காரணம் சரி. குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக.
ஆப்ஷனில் இருக்கிறத நல்லா கவனித்து பாருங்கள். உணவு, ஊதல், உ, ஏ, இ அப்படின்னு வந்திருக்கு. ஆப்ஷன் ஏ அறம், பொருள்னு சொல்லிட்டு குறிலாவே வந்ததுனால இது வந்து பொருந்தாதது. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தக்க இடத்தில் சேர்க்க. நீங்கள் வரும்போது எனக்கு புத்தகம் வாங்கி வாருங்கள். நீங்கள் வரும்பொழுது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள். கொஷின் 90. சரியான இணைப்பு சொல் எழுதுக. நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல். சரியான இணைப்பு சொல் எழுதுக. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கொஷின் 92. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. நம் வாழ்வில் ஒழுக்க நெறியை பின்பற்ற வேண்டும். இல்லையென்றால் துன்பப்பட நேரிடும். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இத்தொடரில் வலுவமைதி சொல் எது? அந்த வரியை நல்லா கவனிச்சு பாருங்க. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். வருகிறார் வந்ததுனால அது வந்து பொருந்தாதது. வலு என்றால் தவறு. அப்ப வருகிறார் என்பது தவறானது. கொஷின் 94. விண் என்னும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல்லு வந்து விண்வெளி. கிளி என்பதுடன் பொருந்தி வரும் ஒலி, அதாவது கிளி பேசும். கொஷின் 96. சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. ரவைக்கு சித்தப்பன காவலுக்கு போவ சொல். எழுத்து வழக்கில் எப்படி வரும்னா, இரவுக்கு சிறிய தந்தையை காவலுக்கு போகுமாறு சொல். குடந்தை என்பதன் மருவு வந்து கும்பகோணம். அதே கான்செப்ட் தான் 98வது கொஸ்டின். திருச்சி, திருச்சிராப்பள்ளி. பட் இணையான தமிழ் சொல் வந்து பட், அதற்கு வந்து ஆனால். கடைசியா இருக்க 100வது கொஸ்டின். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. கடல் நீர் உப்பாக இருக்கிறது. பொது தமிழ்ல இருக்கிற இந்த 100 கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனல்ல தினமும் கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தமான வீடியோக்களை அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.